வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, தேய்பிறை அஷ்டமி திதி. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள 8 முறை மட்டும் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க எழுதினாலே போதும். 8 நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட பணம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 8 நாட்களுக்குள்ள பணவரவுல அதிரடியான மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சக்தி வாய்ந்த பரிகாரம்னு சொல்றத காட்டிலும் நிறைய பேருக்கு கை மேல பலன் கொடுத்த 100% ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். சரி, இப்போ இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். எப்பயும் போல இந்த வீடியோலயுமே பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனீஸ்வரனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த சனீஸ்வரனுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 8. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை, செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா இப்ப நமக்கு 2024வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி. அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 8வது திதி தான் இந்த அஷ்டமி திதி. அந்த வகையில 8, 8, 8ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பணத்தை வசியம் செய்யறதுக்கான அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும், கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும், வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட பணம் இருக்கும். அதாவது நீண்ட நாட்களா உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வராம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு வறுமை இருக்கும். அதாவது வீட்டுல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமை இருக்கும். இப்படி இருக்கிறவங்களும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அவசர தேவைக்கு பணம் தேவைப்படும். இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறதுக்காக தான் செலவே இல்லாத எளிமையான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ராகு காலம், யமகண்டம் எல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர் பேப்பர், கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது 3ல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல, நீங்க தூங்க போற இடத்துல கூட உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க இந்த பரிகாரத்தை உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. கடன் தீரணும், கஷ்டம் குறையணும், இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள கூட நீங்க வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, வீண் விரைய செலவுகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி அந்த பேப்பர்ல 8 முறை எழுதிக்கோங்க. முதல்ல 1 2 3 சொல்லி
8 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட பண தேவை என்னவோ அதை நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவசர பண தேவை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணம் உங்க கையில இருக்கிறதா எழுதிக்கோங்க. உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளை இப்ப சொல்லி காமிக்கிறேன். என்னிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது, இப்படி கூட எழுதலாம். இப்போ கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா, யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்களோட பேரை எழுதிட்டு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அந்த கடன் தொகை உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. பொதுவா வறுமை நீங்கிறதுக்காகவும் வீண்வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா, எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டது, நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன், பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அஃபர்மேஷன்ஸை 8 முறை நீங்க எழுதிக்கோங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்களும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் மட்டும் அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. மத்தவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது ஒன்ன 8 டைம்ஸ் 8 முறை நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த பேப்பருக்கு பின்பக்கம் நீங்க திருப்பிக்கோங்க. பின்னாடி ஒரு பெரிய இன்ஃபினிட்டி சிம்பலை இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அந்த இன்ஃபினிட்டி சிம்பல்ல நடுவுல 2 சர்க்கிள் மாதிரி நமக்கு இருக்கும். அந்த இடத்துல பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை முன்பக்கமா திருப்பிக்கிட்டு நீங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ அதை 8 முறை 8 டைம்ஸ் நீங்க படிங்க. நீங்க எழுதி வச்சிருக்கிறத அப்படியே படிச்சா போதும், வேற எதுவும் செய்ய தேவையில்லை. இப்படி படிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் அந்த பேப்பரை பின்பக்கமா திருப்பிட்டு நீங்க இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு கீழேயோ அப்படி இல்லைன்னா மேலேயோ 888ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இது முதல் நாள் நீங்க செய்ய வேண்டியது. இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை ஆக்டிவேட் பண்றதுக்காக உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அத கூட ஒரு 2 நிமிஷத்துக்கு உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லலாம். இதுக்கப்புறமா இந்த பேப்பரை கொண்டு போய் நீங்க பீரோல Dress மடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த Dressக்கு நடுவுல இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. Dressக்கு அடியிலையும் இந்த பேப்பரை வைக்கலாம். இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்கீங்கன்னா அவங்களோட Dressக்கு நடுவுல இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. இது நீங்க முதல் நாள் செய்ய வேண்டியது. இன்னைக்கு நாம சனிக்கிழமை ஆரம்பிச்சு தொடர்ந்து 8 நாட்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். 8வது நாளுங்கும் போது அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க செய்யணும். நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை 2வது நாள் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை எடுத்து அதுல எழுதி வச்சிருக்க கூடியத 8 முறை படிங்க. அந்த பேப்பருக்கு பின்பக்கம் திருப்பி அந்த இன்ஃபினிட்டி சிம்பலையும் மணின்னு சொல்லி நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய வார்த்தையையும் ஒரு முறை பாருங்க. அடுத்ததா அந்த 888ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க முதல் நாள் எழுதி வச்சிருப்பீங்க. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு முறை 888ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் 2வது நாள் செய்ய வேண்டியது. இந்த மாதிரி தொடர்ந்து 8 நாட்களுக்கு நீங்க செய்யணும். முதல் நாள் மட்டும்தான் நீங்க அஃபர்மேஷன்ஸையும் இன்ஃபினிட்டி சிம்பலையும் எழுதணும். அடுத்தடுத்த நாட்களுக்கு நீங்க அந்த அஃபர்மேஷன்ஸ படிச்சுட்டு இன்ஃபினிட்டி சிம்பலை உங்க கண்ணால பார்த்துட்டு அந்த 888ங்கிற நம்பரை மட்டும் நீங்க எழுத போறீங்க. அப்போ அந்த பேப்பருக்கு பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறை இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிருப்பீங்க. 888ங்கிற நம்பரை 8 முறை 8 டைம்ஸ் நீங்க எழுதியிருப்பீங்க. இது உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். அடுத்ததா 9வது நாள் காலையில அப்படி இல்லனா நைட்டு, அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில அப்படி இல்லனா நைட்டு இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. இந்த பேப்பர் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி இந்த பேப்பரை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க. இன்னைக்கு நமக்கு 888ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா 100% ரிசல்ட்டை உங்களுக்கு கட்டாயமா கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.